எல்லாருக்கும் வணக்கம். பாட்டி கைப்பக்குவோம். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல், கோவை ஸ்பெஷல் கோதுமை ரவை உப்புமா குக்கரில் எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் கூட இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சுங்க கடுகு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இந்த ரவை வந்துங்க நான் 2.5 கப்பு எடுத்திருக்கேன். நல்லா ஒரு வறுத்துட்டேன். எப்படி பாருங்கள், வறுத்து செஞ்சோம்னா வாசனையாக இருக்கும் உப்புமா சாப்பிடும்போது. சரிங்களா? அடுத்தது இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை. இந்த உப்புமா வந்துங்க பொங்கு ஸ்பெஷல். எப்படின்னு கேளுங்க. காலையில் எந்த விசேஷம் நடந்தாலும் காலையில் டிஃபனுக்கு இந்த கோதுமை ரவை உப்புமா, சட்னி, வாழைப்பழம், ஸ்வீட் இந்த மாதிரி தான். என் கல்யாணத்துக்கு கூட காலையில் உப்புமா தாங்க, கோதுமை ரவை உப்புமா. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது வந்து கம்பல்சரி சின்ன வெங்காயம் போட்டு தாங்க நாங்கள் செய்வோம். எனக்கு இன்றைக்கி அர்ஜென்ட்டே பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ தாளித்து தண்ணி ஊற்றிட்டேங்க. இது 1.5 கப்பு. இந்த கப்பில் 1.5 கப்பு போட்டேன். 2.5 கப்பு தண்ணி, 3.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா கொதி வந்துட்டுங்க. அப்புறம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுமா. இப்போ நம்ம அந்த ரவையை போட்டுடலாங்களா? ஒரு வறுத்து போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும் உப்புமா. சரிங்களா? இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு 2 விசில் ஃபுல்லாக போட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. கோதுமை ரவை இது நல்லா நின்று வேகும். சரிங்களா? கோதுமை ரவை உப்புமா பாருங்களா, சூப்பராக வந்துருக்குங்களா? உதிரியாக ஜம்முன்னு இருப்பார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திப்பேன்.